السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இன்று மிஅராஜுடைய இரவு. மிஅராஜ் என்பதற்கு அரபியிலே ஏணி என்பதாக சொல்வார்கள். எப்படி நமக்கு தேவையான பொருட்களை மேலே வைத்திருக்கின்ற பொழுது ஏணியை வைத்து ஏறி எடுப்போமோ, அதுபோன்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிலிருந்து விண்ணுலக பயணத்தை மேல் நோக்கி அவர்கள் பயணம் செய்ததால் இந்த வார்த்தையை அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மிஅராஜ் என்ற வார்த்தையை முஃபஸ்ஸிரீன்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். இஸ்ரா என்றும் மிஅராஜ் என்றும். ஆனால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது இஸ்ரா மிஅராஜ். இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களுக்கும் ஒரு சில நபிமார்களுக்கு இஸ்ரா என்ற அந்த பாக்கியம் கிடைத்தது. அதில் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோமேயானால், அவர்களுடைய சமுதாயத்திலே அவர்கள் இஸ்லாத்தை போதித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது போது மட்டுமல்லாமல் தவறான வழியிலே அவர்களுடைய சமூகத்தார்கள் அதிகமாக நடந்து கொண்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலே அல்லாஹு தஆலா, நீங்கள் பெண்களை உங்களுடைய துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு கடமையை வைத்திருந்தான். ஆனால் அதற்கு மாறாக இவர்கள் ஆண்களோடு இணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் நோக்கமாக மிகப்பெரிய ஒரு அதாப் இறங்கப் போகின்றது. ஆகவே உங்களை ஈமான் கொண்ட உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் கூட்டிக் கொண்டு உடனே பெறப்படுங்கள் அந்த இடத்திலிருந்து என்பதாக அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைவர்களையும் அழைத்து கொண்டு அந்த நகரத்தை விட்டு சென்றார்கள். ஒரு சில நேரங்களில் வேதனை இறங்கும் என்பதை அவர்களுக்கு தெளிவித்தார்கள். ஒரு சிலர்கள் ஏறிக்கொண்டார்கள், ஒரு சிலர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். இறுதியாக ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம் போன்ற ஒரு மழை துளி இறங்கியது. அதை கண்கூடாக பார்த்தார்கள். ஆனால் அதை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய மனைவி அந்திலே இருந்து கொண்டு அவர்கள் திரும்பி பார்த்ததினால் அல்லாஹ் தஆலா அவர்களை கல்லாக மாற்றினான் என்பதாக வரலாறு நமக்கு குறிக்காட்டுகிறது. அதுபோன்றுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த இஸ்ராவுடைய நிகழ்வு நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமையானால், அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே ஒரு அரண்மனையிலே வசித்து வந்தார்கள். அது எப்படிப்பட்ட அரண்மனை தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை அவர்களுடைய தந்தையை 200 ஆண்டுகள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுடைய அந்த அரசவையிலே சிறுபிள்ளையிலிருந்து வளர்ந்து வந்தார்கள். இறுதியாக அவனிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். இஸ்லாத்தை எடுத்துரைத்து அந்த நேரத்திலே ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய, அவர்களை மட்டுமல்ல அவர்களை ஈமான் கொண்ட அத்தனை பேரையும் கொலை செய்வதற்காக அவன் முற்பட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நைல் நதியின் மூலமாக காப்பாற்றினார். அதுதான் அதற்கு அவர்களுக்கு இஸ்ராவாக அமைந்தது. இதிலே இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஃபிரௌனை அல்லாஹு தஆலா இன்றளவிலும் அவனுடைய உடலை பாதுகாத்து வைத்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு இஸ்ராவினுடைய அடையாளம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவாக குறிக்காட்டுகின்றனர். இன்னும் ஒரு விஷயத்தை நாம் ஜுமாவுட பயானிலே இரவு நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதாக நாம் கூறினோம். அதிலே ஒன்றுதான், ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் செல்கின்ற பொழுது நறுமணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த நறுமணம் யாருடையது என்பதாக அவர்கள் விசாரித்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நறுமணம் என்பது மாஷிந்தா என்பதனுடைய பெண்மணியுடைய குடும்பத்தினர்கள் அடங்கிய மன்னரை, அந்த மன்னரையிலிருந்து வரக்கூடிய நறுமணம் என்பதாக கூறினார்கள். எதனால் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்தது, அந்த மாஷிந்தா என்ற பெண்மணி யார் என்பதாக ஹதீஸிலே கூறுகின்ற பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பெண்மணி இருக்குகின்றார்களே, ஃபிரௌனை இடத்திலே பல காலங்கள் வேலை செய்தவர்கள், அவர்களிடத்திலே வேலையாட்களாகவே இருந்தார்கள். அவர்களை பார்த்துத்தான் அன்னை ஆசியா அம்மையார் ஈமானை தழுவியதாக வரலாறு குறிப்பிடுகின்றார். எப்படி என்றால், அந்த நேரத்தில் அவர்கள் ஃபிரௌனுடைய மகள்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் அவனுக்கு பல மனைவிகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதிலே ஒருவர் தான் ஆசியா அம்மையார். ஆனால் ஆசியா அம்மையாரை அவனால் எந்த விதத்திலும் நெருங்க முடியவில்லை. காரணம், அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த கொடியவனோடு என்னை இணைத்து எனக்கு ஒரு வாரிசை நீ தந்துவிடாதே, என்னை நெருங்க விடாமல் நீ பாதுகார் என்பதாக அவர்கள் செய்த அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆசியா அம்மையாரை இறுதி வரையிலும் அவர்களை கன்னிப் பெண்ணாகவே வைத்திருந்தான். இறுதியாக சுவர்க்கத்திலே ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக திருமணம் செய்து கொடுக்கப்படும் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். இதிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அந்த மாஷிந்தா என்ற பெண்மணி ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கின்ற பொழுது சீப்பு விழுந்தது. அதை அவர்கள் எடுத்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கூறியதின் காரணமாக அந்த மகள் சிந்தித்து விட்டால், இதுவரையிலும் அந்த மகள் வாழ்கின்ற காலமெல்லாம் அந்த அரண்மனையிலே ஃபிரௌன் தான் இறைவனாக கருதப்பட்டான். யார் ஃபிரௌனை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இறைவன் என்று யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை உடனே கொலை செய்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு மிக கொடியவனாக வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன். அந்த நேரத்தில் இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் என்ற செய்தியை தன்னுடைய தந்தைக்கு அந்த பெண்மணி ஃபிரௌனுடைய மகள் தெரிவிக்குகின்றார். உடனே மாஷிந்தாவுடைய பெண்மணி அவர்களை அழைக்குகின்றார்கள் அரசவைக்கு. அழைத்து அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா, நான் அல்லாஹ் இல்லையா என்பதாக ஃபிரௌன் கேட்குகின்றான். இல்லை, நீ அல்லாஹ் இல்லை, நீ இறைவன் இல்லை, நீ உன்னையும் படைத்த ஒருவன் இருக்குகின்றான், அவன்தான் இந்த உலகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்குகின்றான், அவனைத்தான் இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்குகின்றேன், எனக்கும் அவன்தான் இறைவன், உனக்கும் அவன்தான் இறைவன் என்பதை அந்த அரசவையிலே அந்த மாஷிந்தா என்ற பெண்மணி தெரிவிக்குகின்றார்கள். இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யாராவது ஒருவன் நம்மை கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் உடனே கொல்வதுதானே வழக்கம். அந்த வழக்கத்தை அந்த இடத்திலே பயன்படுத்த வேண்டும் என்பதாக அவன் நினைக்குகின்றான். உடனே அவருடைய கணவரை தேடுவதற்காக ஒரு குழுவை அனுப்பி வைக்குகின்றான். அந்த மாஷிந்தா என்ற பெண்மனுடைய கணவர் ஒரு இடத்திலே இருந்து அவர் தனிப்பட்ட முறையிலே வணங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த அவர்களை அனுப்பிவிட்டு இவனுடைய வேதனையை தொடங்குகின்றான். அந்த பெண்மையிடத்திலே கூறுகின்றான்,
நீ என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னை இந்த இடத்திலேயே உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழித்து விடுவேன் என்பதாக அந்த மாசிந்தா என்ற பெண்மணியிடத்திலே கூறுகின்ற பொழுது, இதற்கெல்லாம் நான் அஞ்சக்கூடியவள் அல்ல என்பதாக அந்த நேரத்திலே அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரு அடுப்பு மூட்டி அதிலே எண்ணெய் சட்டிகள் வைத்து மிகவும் சூடுபடுத்தப்படுகின்றது. அதிலே நான் உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்குகின்றார்கள். ஒரு குழந்தையை மட்டும் தன்னுடைய இடுப்பில் சுமந்தவாறு அந்த மாசிந்தா என்ற பெண்மணி இருக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளாக நான் அந்த எண்ணெய் சட்டியில் போடப்போகின்றேன் என்பதாக கூறுகின்ற பொழுது அவர்களுடைய கண்ணீர் சிந்துகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு குழந்தைகளாக போடப்படுகின்றது. போட்டு முடிந்தவுடனே இறுதியாக தன்னுடைய குழந்தையை மட்டும் இடுப்பிலே சுமந்தவாறு நிற்குகின்றார்கள். அந்த நேரத்தில் நான் இறந்தால் பரவாயில்லை, ஒன்றும் அறியாத இந்த கைக்குழந்தை ஏன் மரணத்தை தழுவ வேண்டும் என்பதாக அந்த நேரத்தில் நினைக்கின்ற பொழுது அந்த குழந்தை பேசியது என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இந்த உலகத்தில் 10 குழந்தைகள் பேசியது. அந்த 10 குழந்தைகளில் இந்த மாசிந்தா அம்மையாருடைய குழந்தையும் ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த குழந்தை கூறியது, என்னுடைய தாயே, நீ சரியான வழியில் இருக்குகின்றாய், நீ சரியான பாதையில் இருக்குகின்றாய், ஆகவே நீ என்னை நினைத்து தயங்காதே என்பதாக கூறியவுடனே இருவர்களும் அந்த எண்ணெய் சட்டியில் கொதிக்குகின்றார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இறந்து விட்டால் எங்களுடைய எலும்புகளை ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் நீ அடக்க வேண்டும். நான் உன்னுடையத்திலே இவ்வளவு காலம் பணி செய்தேனே, அந்த நன்றி உணர்வை நீ வைத்துக்கொண்டு இதை நீ செய் என்பதாக ஃபிரௌனுக்கு அவர்கள் வசியத் செய்கின்றார்கள். அந்த வசியத்தின் காரணமாகத்தான் அந்த மேராஜ் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே அந்த கபிரிஸ்தானிலே நறுமணம் வீசக்கூடிய விஷயத்தை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு பயணமாக ரெடியாகின்றார்கள். பைத்துல் முகத்தஸிலே தொழுகை முடிந்து விட்டது. தொழுகை முடிந்து அவர்கள் வான் நோக்கி பயணமாக புறப்படுவதற்கு முன்னால் அவர்களிடத்தில் 2 பாத்திரங்கள் கொண்டு விடப்படுகின்றன. ஒன்றிலே இன்றைய காலத்தில் மது என்று கூறுகின்றார்கள், அதை ஒரு சில வார்த்தைகளில் சாராயம் என்று கூறுகின்றார்கள். அதை ஒரு கிண்ணத்திலும், ஒன்னொரு கிண்ணத்திலே பசுமையான வெள்ளை நிறம் கொண்ட ஒரு பாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்றது. கொண்டு வந்தவுடனே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுக்குகின்றார்கள். உடனே அவர்களுடைய பயணம் துவங்குகின்றது. அந்த புராக் வாகனத்திலே அவர்கள் செல்கின்றார்கள். முதல் வானத்திலே ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்குகின்றார்கள். நபிமார்களில் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுவனத்திலிருந்து ஏன் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள்? அவர்கள் சுவனத்தில் வெளியேற்றப்பட்டதை போன்று நீங்களும் ஒரு நாள் மக்காவில் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள். அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற நோக்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் இருவரும் முசாஃபகா செய்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அவர்கள், என்னுடைய மகனே, நீ கலங்காதே, தைரியமாக செல் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகின்றார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 1 மக்காவில் இருந்து ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ர் செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள். இவை நாம் பல சம்பவங்களே கேள்விப்பட்டிருப்போம். அதுபோன்று ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது வானத்திலே ஏறுகின்றார்கள். அந்த 2வது வானத்திலே ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்குகின்றார்கள். யூதர்கள் இருக்குகின்றார்களே, அவர்கள் ஈசா நபியை பொய்யாக்கினார்கள். அவர்களுக்கு நோவினை கொடுத்தார்கள். இறுதியாக அவர்களை கொல்வதற்கும் திட்டமிட்டார்கள். ஆனால் கொலை செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய உதவியால் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்ததோடு அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்தது. இப்படி இது போன்ற விஷயங்களை அவர்களுக்கு ஞாபகம் படுத்தப்பட்டு
உங்களுக்கு ஒருவரால் விஷமூட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷமூட்டப்பட்டதை நாம் அனைவர்களும் அறிந்திருப்போம். அதுதான் மரண வேதனையிலே எனக்கு மிகவும் கொடுமையாக இருந்தது. ஒரு பெண்ணால் நான் அருந்தப்பட்ட உணவிலே விஷம் இருந்ததுதான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செய்திகளிலே பதிவு செய்கின்றார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு நபியையும் சந்திக்குகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டிக்கொண்டே அவர்களை அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூன்றாவது வானத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்குகின்றார்கள். யூசுப் நபியினுடைய வரலாறை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக குறிக்காட்டுகின்றான். அவர்கள் சிறு பிராயத்திலே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளில் இவர் நபியாக வருவார் என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மிக பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே பிரியப்பட்டாலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த 11 பேர் இவர்களுடைய மீது அதிகமாக பிரியம் வைத்திருப்பதை தாங்க முடியாமல் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இறுதியிலே அவர்கள் ஒரு கிணற்றில் வீசப்பட்டார்கள். இதுவெல்லாம் மிகப்பெரிய வரலாறு. இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி சோதனை நிகழ்ந்தேறியதோ அதுபோன்று நீங்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நீங்கள் உங்களுடைய உம்மத்தினர்களை போருக்காக வேண்டி அழைப்பீர்கள் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியின் மூலமாக உணர்த்தப்படுகிறது. அதுபோன்று 4வது வானத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்குகின்றார்கள். ஈசா நபியினுடைய இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்குகின்றார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் பேனாவில் எழுதுவது என்பது முதலாக ஆரம்பமானது. அதுவரையிலும் எந்த மக்களும் பேனாவால் எழுதவில்லை. முதலிலே அவர்கள் தேனின் மூலமாக அல்லது ஏதாவது ஒன்றின் மூலமாக தொட்டுத்தான் எழுதக்கூடிய நிலைமை இருந்தது. ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் தான் ஆரம்பத்திலே முதலிலே பேனாவை தொட்டு எழுதியவர்கள் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ப அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தார். இதன் மூலமாக நீங்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் பிற மக்களை நீங்கள் அந்த எழுதுவதின் துறையின் மூலமாக பல மன்னர்களையும் மக்கள்களையும் அழைக்க நேரிடும் என்பதை அவர்களுக்கு அறிவிப்பாக கொடுக்கப்பட்டது. 5வது வானத்தில் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6வது வானத்தில் ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். அதே போன்று ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நெருக்கமாக இருந்தார்கள். 5வது வானமும் 6வது வானமும் 5வது வானத்திலே ஹஜ்ரத் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் 6வது வானத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் இருவரையும் சந்திக்குகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் என்னென்ன கொடுமைகள் ஃபிரௌனினால் நிகழ்ந்தேறியதோ அந்த விஷயங்களையெல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது. ஏனென்றால் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய உள்ளம் ஜம்சம் நீரால் கழுகப்பட்டது. அதிலே ஞானம் அவர்களுக்கு பொருத்தப்பட்டது. அதன் காரணமாக அத்தனை நபிமார்களையும் சந்தித்தார்கள். அத்தனை வரலாறுகளையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அத்தனை வரலாறுகளையும் அறிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்று உங்களுக்கும் விரோதங்களும் நடக்கும். ஒரு சிலர்கள் நேசம் கொண்டுவார்கள், ஒரு சிலர்கள் பகைமை கொள்வார்கள். பகைமை கொள்வதன் மூலமாக பல எதிர்ப்புகள் கிளம்பும். யாரெல்லாம் நேசிக்குகின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவார்கள் என்பதாக பல செய்திகளை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது என்பதாக ஹஜ்ரத் சீரத்துல் இப்னு ஹிஷாம் என்பவர்கள் அவருடைய அந்த வரலாற்றில் தெளிவாக கூறி காட்டுகின்றார். இந்த செய்திகளிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு இடத்திற்கு நாம் செல்கின்றோம் என்றால் அது என்ன நோக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றோம். அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது முதலிலே அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து 2 ரக்காத் நீங்கள் தொழுதுவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில இடங்களிலே தொழுது அவர்கள் மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்களே, அதற்கு கருத்தாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது உதாரணமாக அமைகின்றது. அதே போன்று இந்த மேராஜுடைய விஷயத்தில் இத்தனை நபிமார்களுக்கும் அவர்கள் இமாமத் செய்தார்கள்.
எல்லா நபிமார்களும் உலுல் அஸ்முடைய நபிமார்கள், கண்ணியப்படுத்தப்பட்ட நபிமார்கள். அத்தனை நபிமார்களுக்கும் இவர்கள் இமாமத் செய்தார்கள். இவர்களை ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியின் மூலம் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நபியை படைக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன். ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரை ஒளியை படைத்து விட்டார். அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். இறுதியாக நாம் ஒரு செய்தியை பார்ப்போமேயானால், ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறை இழைத்துவிட்டு இறுதியாக அல்லாஹ்விடத்திலே அரிசிலே அவர்கள் சஜிதாவில் இருந்து பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை உன்னுடைய அரிசிக்கு மேலாக இருக்குகின்றதே, அது யாருடைய பெயர்? இந்த சுவர்க்கத்திலே நானும் என்னுடைய மனைவியும் தானே இருக்குகின்றோம், அது யார் என்பதாக கேட்குகின்ற பொழுது, அவர்கள்தான் உன்னுடைய சமுதாயத்தில் வரக்கூடிய இறுதி நபி, அவர்களை நான் உனக்கு முன்னே நான் படைத்து விட்டேன் என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறிய செய்தியை நம்மால் நினைவு கூற நேருகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் இந்த மேராஜ் நமக்கு பல படிப்பினைகளை தருகின்றது. அதிலே ஒன்று தொழுகை. தொழுகையை நாம் எந்த நேரத்திலும் தவறவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜிலே 3 பரிசுகளை வாங்கி வந்தார்கள். அந்த 3 பரிசுகளிலே முதல் பரிசு, உன்னதமான பரிசு, உயர்தரமான பரிசு என்பது தொழுகைதான். அவர்கள் இந்த 3 பரிசையும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பெறுவதற்காக வந்த நேரம் இருக்குகின்றதே, அது 11 வருடங்கள் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எந்த அளவிற்கு தொலை தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தொலை தூரம். எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அவர்கள் பாசம் இருந்தால், எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு கவலை இருந்தால், அவர்கள் குறைத்து 5 வக்து தொழுகையாக வாங்கி தந்தார்கள். அதையும் எத்தனையோ நபி மனிதர்கள் நாம் பொடுபோக்காக இருப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய தவறு. அதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த மேராஜுடைய ஒவ்வொரு செய்திகளும் உணர்த்தி காட்டுகின்றன. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். பல சோதனைகளை மேற்கொண்டார்கள். பல சோதனைகளை மேற்கொண்டாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்கள் தன்னுடைய சொத்தை இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் வாரி வழங்கினார்கள். அத்தனை சொத்தையும் நான் இந்த இஸ்லாத்திற்காக கொடுக்குகின்றேன் என்பதாக அவர்கள் முன்வந்தார்கள். அதன் காரணமாக இஸ்லாம் பரவியது. இருந்தாலும் அவருடைய குடும்பத்தினர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இதற்காகவா நீ செலவு செய்கின்றாய் என்பதாகவெல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. என்னுடைய கணவர் உண்மையை உரைக்குகின்றார், நிச்சயமாக அவர்கள் இறை தூதர்கள் தான் என்பதை முதலிலே அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஹஜ்ரத் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்றைய காலத்தில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குகின்றது என்பதையும் சற்று அலசிப்பார். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தி, வலைதளங்களிலே ஒரு பெண்மணி, வஹீதா பேகம் என்ற அந்த பெண்மணி, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதிலே அவர்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் என்னென்னவெல்லாம் பதிவு செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்குகின்றோம். இன்று அவர்கள் ஒரு புர்காவை அணிந்து கொண்டு, இஸ்லாம் அந்த புர்காவை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தியிருக்கின்றது, அந்த புர்காவின் மூலமாக எத்தனை பெண்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள் என்பதையெல்லாம் நம் மதம் அல்லாத மாற்று மத சகோதர பெண்மணிகள் கூட சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இஸ்லாமிய பெண்கள் போல நாங்களும் புர்கா அணிவியோமையானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே தவறே நடக்காது என்பதாக அவர்கள் உறுதிமொழியை கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு அந்த பெண்மணி புர்காவை அணிந்து கொண்டு இஸ்லாமிய பாடல்களுக்கு நடனமாடி, எந்த அளவிற்கு என்றால் மிகவும் கேவலமாக
பல விஷயங்களை அவர்கள் அந்த ஆன்லைன் தளத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் எல்லாரிடத்திலேயும் ஆன்லைனுடைய அந்த மோகம் வந்துவிட்டது. கையிலே அத்தனை பேருடைய கைகளிலும் அது விளையாடி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக எத்தனை பெண்மணிகள் வழிகாட்டில் சென்று கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை ஆண்கள் இதன் மூலமாக வழிகெடுகின்றார்கள் என்பதை எல்லாம் பல செய்திகளின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. ஆனால் இந்த பெண்மணி தான் செய்வது தவறே இல்லை என்பதை போன்று தன்னுடைய ஊரை அந்த பெண் குறை கூறுகின்றார். அந்த ஊரிலே நடந்த அத்தனை செய்தியையும் அந்த பெண்மணி கூறி, இதிலெல்லாம் இந்த ஊருடைய மானம் போகவில்லை, நான் நடனம் ஆடுவதிலா இந்த ஊருடைய மானம் போய்விட்டது என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார்கள். இதை பார்க்குகின்ற பொழுது இஸ்லாமியான ஒவ்வொருக்கும் அந்த செய்தி இரத்தம் கொதிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும். இப்படியும் இந்த உலகத்திலே இது போன்ற பெண்மணிகள் வாழ்வதற்கு காரணமாக அமைந்தது இந்த ஆன்லைன் மோகம்தான். ஆன்லைன் மோகம் இருப்பதின் காரணமாக சில குடும்பங்கள் சீரழிந்து கொண்டே இருக்கின்றன. ஹஸ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்ற பெண்மணிகள் உருவாக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஹஸ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த குணத்தை நாம் அவர்களிடத்திலே போதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பெற்றோர்களும். இந்த செய்தியை நான் ஏன் கூறினேன் என்றால், ஹஸ்ரத் அன்னை ஹதீஜாவுடைய அந்த பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? ஒரு அரசர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அரசர் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத் துறையில் அவர்கள் நுணுக்கம் கொண்டதின் காரணமாக அவர்கள் மீது காதல் கொண்டு அவர்கள் திருமணம் செய்தார்கள். திருமணத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சலாம் கூறினான் என்பதாக நற்செய்தி கிடைத்தது. எந்த பெண்மணிக்கு கிடைக்கும் இது போன்ற நற்செய்திகள்? யோசித்து பாருங்கள். நம்முடைய பெண்மணிகளிடத்திலும் அந்த வாழ்க்கை வர வேண்டும் என்பதைத்தான் இந்த மேராஜ் நமக்கு உணர்த்துகின்றது. இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் கூறி என்னுடைய பயானை நான் முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வருத்தத்தின் காரணமாக மேராஜை மேற்கொண்டார்கள். அது நாம் அனைவர்களும் ஜும்மாவிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை நான் கூறியிருக்கின்றேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ தாலிப், இரண்டாவது அன்னை ஹதீஜா. இந்த இரண்டுவர்கள் தான் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக உறுதுணையாக இருந்தார்கள். அந்த உறுதுணையாக இருந்தவர்களை நாம் இழந்து விட்டோமே. நமக்கு இன்னி ஆறுதல் கூறக்கூடியவர்கள் யார்? நம்மை இது போன்ற எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், எதிரிகள் கொலை மிரட்டல், எதிரிகள் உண்டான அத்தனை வேதனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியவர் யார் இருக்கிறார் என்பதாக சிந்திக்குகின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா நான் இருக்குகின்றேன், நீ என்னை சந்திக்க வா என்பதாக அந்த செய்தியை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அனுப்பிய வரலாறு. நாம் சாதாரணமான காலத்தில் இன்பமாக வாழ்வோம், எதையும் நாம் சிந்திக்க மாட்டோம். நமக்கு என்ன கடமை இருக்குகின்றது, நமக்கு என்ன வயதாகிவிட்டது, இன்று நாம் இந்த நேரத்தில் நம்முடைய உயிர் பிரிந்து விடப் போகின்றது, இன்னும் எத்தனையோ வருடங்கள் இருக்குகின்றன, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் ஏராளமாக இருக்குகின்றன என்பதாக நாமே நமக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள். நீங்கள் இரவில் தூங்கி காலையில் எழுவது உங்களிடத்தில் இல்லை. இரவில் தூங்குகின்றீர்கள், காலையில் நீங்கள் எழுவீர்கள் என்பதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது என்னுடைய கையில் இருக்குகின்றது என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றார். அது உணர்த்துகின்ற அந்த பாடம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தது. கஷ்டமான நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு அழுகின்றோம், தொழுகின்றோம், இன்னும் என்னென்ன அமல்கள் இருக்குகின்றதோ அத்தனை அமல்களும் செய்கின்றோம். எப்பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து விட்டோமோ, கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டானோ, நாம் அல்லாஹுவை மறந்து விடுகின்றோம்.
இது நாம மறப்பதல்ல, ஷைத்தான் நம்மை மறக்கெடுக்குகின்றான். ஷைத்தானுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்பதைத்தான் இந்த மேராஜுடைய நினைவுகள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று தாமதித்து அவர்கள் யோசித்தார்கள், நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக கூறி, நீங்கள் உடனே என்னை சந்திக்க புறப்பட்டு வாருங்கள் என்பதாக இரவிலே, அதுவும் இரவினுடைய நடுநிசியிலே அவர்கள் புறப்படுகின்றார்கள். ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் சென்று விட்டு திரும்ப வருகின்ற வரை அந்த தாழ்பால் ஆடிக்கொண்டே இருந்தது என்பதாக ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார். அந்த தாழ்பால் ஆடிக்கொண்டே இருந்ததுன்னா, அன்றைய காலத்தில் நாம் செம்மண் வீடுகளை அதிகமாக பார்த்திருப்போம். அந்த செம்மண் வீட்டிலே ஒரு குக்கியை போன்று உண்டான ஒரு தாழ்பால் போட்டு இருப்பார்கள். அந்த தாழ்பாலை அவர்கள் எடுத்தால் அது எடுத்த உடனே ஆட ஆரம்பிக்கும். ஆடிதான் ஒரு சில நேரங்கள் கழித்து அது அமைதியாகும். அப்படிப்பட்ட அந்த தாப்பால் அவர்கள் வரும் வரை ஆடிக்கொண்டே இருந்தது என்பதாக ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்றால் எந்த அளவிற்கு இந்த பயணத்தை அல்லாஹு தஆலா இலகுவாக ஆக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இத்தனை பேருக்கும் தொழு வைத்து மக்கா முக்கர்ரமாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் என்பது 1000 கிலோமீட்டர் என்பதாக கூறுகின்றார்கள். 1000 மைல் தூரம், 1000 மைல் தூரங்கள் கொண்ட அந்த பைத்துல் முகத்தஸுக்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்ல வேண்டுமென்றால் எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை இன்றைய காலத்தில் நாம் கணக்கிட்டோமேயானால், சாதாரணமாக நாம் இங்கிருந்து சென்னைக்கு செல்வதை என்றால் 365 கிலோமீட்டர், 465 கிலோமீட்டர், அது கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 மைல்களை கடந்தார்கள் ஒரு சில கண் இமைக்கும் நொடியிலே. அதுபோன்றுதான் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ராவை மேற்கொண்டார்கள் ஒரு சில நேரங்களில். அதில் நேரம் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் அவர்கள் விடுவதற்கு முன்னால் அவர்கள் செல்லக்கூடிய இடத்தை அடைந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே குறிக்காட்டுகின்றார்கள். அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி திரும்பி பார்த்ததால் சிலையாக மாற்றப்பட்டார்கள். இன்றளவிலும் அந்த சிலையை மக்களால் காண முடிகின்றது என்பதாக, அந்த கடலுக்கு முன்னால் அந்த சிலை இருக்குகின்றது என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மேராஜுடைய பயணங்கள் இருக்குகின்றதே, பல விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அதிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பிளந்து அவர்களுடைய அந்த இதயத்தை வெளியே எடுத்தது. அந்த செய்தியை நாம் அலசுகின்ற பொழுது அதில் இன்றைய டாக்டர்களுடைய மருத்துவம் அதிலே தான் இருக்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிளக்குகின்ற பொழுது மயக்க மருந்து எதுவும் கொடுக்கவில்லை. மயக்க மருந்து கொடுக்காமலே அவர்களுடைய உள்ளங்கள் பிளக்கப்பட்டன. எப்படி என்றால், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட விழித்திருக்கக்கூடாது அவர்களுடைய விலா எலும்பை எடுக்கவில்லை. மாறாக அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விலா எலும்பை எடுக்கப்பட்டது என்பதாக ஹதீஸிலே காண முடிகின்றது. விலா எலும்பை எடுத்துத்தான் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். ஆனால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நிற்குகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தை பிளந்தார்கள், அவர்களுடைய அந்த இதயத்தை எடுத்தார்கள். இதுதான் இன்றைய காலத்தில் அவர்களுக்கு மயக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய உள்ளங்கள் பிரிக்கப்படுகின்றது. பல ஆபரேஷன்கள் இதை முன்னோக்கமாக வைத்துத்தான் இன்றளவிலும் நடக்குகின்றது என்பதை ஒரு சில இஸ்லாமிய மருத்துவர்கள் கூறக்கூடிய செய்தியை நம்மால் காண முடிகின்றது. இப்படி இந்த மேராஜுடைய அற்புதங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயங்களை நமக்கு அழகாக கூறி காட்டுகின்றது. பெண்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்று இருக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தால் கணவன் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு துன்பத்திலே இருக்குகின்ற பொழுது
அந்த துன்பத்தினால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவான் என்ற அந்த செய்தியை போதிக்கக்கூடிய மனைவிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை தான் ஹஸ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அவர்கள் அந்த இடத்திலே தனிமையிலே இருந்து வணக்கம் புரிந்தார்கள். அது அந்த பாதை கரடு முரடாக இருந்தது. ஒவ்வொரு நேரங்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உணவு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அந்த கரடு முரடான பாதைகளில் சென்று அவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு வருவார்கள். இன்றைய காலத்தில் நம்முடைய பெண்மணிகள் எந்த அளவிற்கு கணவனின் மீது கரிசனையாக இருக்குகின்றார்கள், கணவன் எப்படி மனைவின் மீது கரிசனையாக இருக்குகின்றான் என்பதையெல்லாம் இன்றைய உலகத்தில் இன்றைய சூழ்நிலையில் பல விஷயங்கள் தவறாக நடப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஹைருக்கும் லிஅஹ்லி வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் என் மனைவி இடத்திலே சிறந்தவன், அதுபோன்று நீங்களும் உங்களுடைய மனைவி இடத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அதைத்தான் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியுது. எந்த அளவிற்கு இவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அன்பை கொண்டிருந்தால், ஒரு கணவன் மீது எப்படி மனைவிக்கு பாசம் வரும், கணவன் மனைவியின் மீது அளவளந்த பாசத்தை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனைவியும் தன்னுடைய கணவன் மீது அளவு கடந்த பாசத்தை வைப்பாள் என்பதை இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இழந்து விட்டார்கள். இழந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நாட்களும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நல்ல சிறப்புகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு மனைவியாக இல்லையா என்பதாக கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்ததும் கூறினார்கள், எனக்கு அன்பளிப்பாக ஒரு உறுதுணையாக கிடைத்த அன்னை ஹதீஜா பரக்கத்தாக மனைவியை போன்று, அவர்களை போன்று பரக்கத்தான மனைவியை இதுவரையிலும் எனக்கு தரவில்லை என்பதை அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் இறக்குகின்ற வரை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேசவில்லை என்பதை ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த மனைவிகள். ஆனால் ஒரு காலங்கள் இருந்தது, அந்த காலத்தில் தொலைக்காட்சிகள் இல்லை, தொலைபேசிகள் இல்லை, எதுவுமே இல்லாத காலம். அன்றைய காலத்தில் ஒவ்வொரு கணவன் மனைவியும் 10 குழந்தைகள் 11 குழந்தைகள் பெற்று சந்தோஷமாக மன மகிழ்வாக பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்த வரலாற்றை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு நான் படாத பாடுபடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய கணவர்களும் உண்டு. மனைவிகள் சொல்வார்கள், நான் இவரை கட்டிக்கொண்டு இந்த உலகத்தில் என்ன சுகத்தை நான் அனுபவித்து விட்டேன் என்பதாக கூறுவது. இப்படிப்பட்ட அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் அவர்களை நாம் திருப்திப்படுத்திதான் ஆக வேண்டும். மனைவியை திருப்திப்படுத்த வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை. அதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். இது போன்ற செய்திகளைத்தான் இந்த இஸ்ரா மேராஜ் நமக்கு நினைவுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நமக்கு பரிசாக கிடைத்த இந்த 5 நேர தொழுகைகள், இந்த 5 நேர தொழுகையை நாமும் தவறவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் விடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, நம்முடைய மனைவியையும் தவற விடுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. இதை நாம் சரியாக கடைபிடித்தோமையானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறி விடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே அவர்கள் கூறுகின்ற பொழுது சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய உம்மத் தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேணி தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் தொழுதோம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் தொழுதோம் என்றால் நிச்சயமாக நரக நெருப்பிலிருந்து நாம் தப்பித்து விடுவோம். ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களை பற்றி, அவர்களுடைய உறுதுணையை பற்றி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தோழர்கள் கேட்டார்கள். உங்களுக்கு உளவு ஹெல்ப் செய்தார்கள், உங்களுக்கு உதவி செய்தார்கள், உங்களுக்கு துணையாக இருந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன நன்றி செய்தீர்கள் என்றாக கேட்டார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சிறிய தந்தையை நரகத்தினுடைய மேல் பகுதியில் நான் அல்லாஹ்விடத்தில் கூறி வைத்திருக்கின்றேன். நான் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு சென்று விடுவார்கள். நரகம் என்பது இந்த உலகத்தினுடைய சாதாரண நெருப்பு. ஆனால் நரகம் என்பது 70 மடங்கு இந்த நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான ஒரு நெருப்பு. சாதாரணமாக ஒரு தீக்குச்சி நாம் பொருந்திவிட்டு அது நம்ம கையிலே சுட்டுவிட்டால் நம்முடைய உள்ளம் மட்டுமல்ல உடல்கள் எல்லாம் நடுங்குகின்றன. நம்மை பாவம் செய்துவிட்டோம் என்பதாக கூறி அல்லாஹ் நெருப்பில் நம்மை போட்டால் அதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு மனிதனிடத்திலே முதலிலே கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நீ தொழுதாயா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அவன் தொழவில்லை என்றால் அந்த நரகத்திலே அவனை தூக்கி போடப்படும், அவன் கரிக்கட்டையாக மாறிவிடுவான். நரகத்திலே போட்ட உடனே கரிக்கட்டையாக மாறிவிடப்படும். அவனை திரும்ப அங்கிருந்து எடுக்கப்படும். மாவுல் ஹயாத் என்ற அந்த தண்ணீரிலே அவனை நனைக்கப்படும், திரும்பவும் உயிர் கொடுக்கப்படும், திரும்பவும் நரகத்திலே போடப்படும். இது போன்ற வேதனைகள். பொய் சொல்வனுக்கு என்ன தண்டனை, கோல் சொல்பவனுக்கு என்ன தண்டனை, இப்படி ஒவ்வொரு தண்டனைகளையும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய அந்த நேரத்திலே அவர்கள் காண்டார்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி கல்லாக இருக்குகின்றார்கள் என்பதாக கூறினோம் அல்லவா? அது இன்றளவிலும் சாக்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடலுக்கு அருகிலே அந்த கல் இருக்குகின்றது என்பதை இன்றைய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகின்றார்கள். ஆக இந்த மேராஜினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த மேராஜின் காரணமாக வாழ்க்கையிலே நீங்களும் சரியாக இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் சரியாக்க வேண்டும், உங்களுடைய மனைவிகளுக்கும் நீங்கள் நல்லதை ஏவ வேண்டும் என்பதை நமக்கு பரிசாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் செல்கின்ற பொழுது இந்த இஸ்ரா என்பது கனவின் மூலமாக அல்ல, ஆனால் அல்லாஹுவை பார்க்காமல் அவர்கள் கடந்து செல்வது. மேராஜ் என்பது இந்த இஸ்ராவும் மேராஜும் இரண்டும் சேர்ந்து அல்லாஹுவை நேரடியாக பார்த்து அதற்குண்டான பரிசுகளை பெறுவது. அதற்காகத்தான் இஸ்ரா மேராஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பயணத்திற்கு பெயரிடப்பட்டது. இருந்தாலும் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வானம் பூமி இந்த இரண்டிற்கு மத்தியிலே ரகசியங்களை பார்த்தது, அதிலே நடக்கக்கூடிய அந்த வேதனைகள், நாம் நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதையெல்லாம் அத்தனையும் பார்த்தது 32 தடவை நடந்துள்ளது என்பதாக குத்துபாத்தே முனவ்வர் என்ற அந்த கிதாபிலே நம்மால் காண முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த மேராஜின் மூலமாக பல படைப்பினைகள் இருக்குகின்றது. நேரம் நமக்கு குறுகிய நேரமாக இருப்பதனால், இருந்தாலும் ஒரு சிலர்கள் சிறியவர்களெல்லாம் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக நாம் இதிலிருந்து நம்முடைய கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்குகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிச்சலங்கள் சந்ததிகளையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த
மேராஜினுடைய சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.